Hi guys, welcome to Lakshya Design. In the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த ப்ளவுஸஸ்க்கான மெட்டீரியல் நீங்கள் கொஞ்சம் வீடியோஸ் போடுங்க மேம், என்னென்ன மெட்டீரியல்னு சொல்லி எங்களுக்கு நேம் சொல்லுங்கள் மேம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக மற்றவங்களுக்காகவும் நான் வந்து போடுறேன். ஸோ உங்களுக்கு பேசிக்காக வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன மெட்டீரியல்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் நான் உங்களுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான மெட்டீரியல்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அட்வான்ஸுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பேசிக்காக வந்து நம்ம என்ன ஆரம்பித்தோம் அப்படின்னா ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து தேவை. ஃப்ரேம் என்ன சைஸு வாங்குறது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கு போடுவீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட 18 இன்ச்சு ஃப்ரேம் இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரேமு ஸ்டாண்டு இருக்குது. ஸோ அது வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. மோஸ்ட்லி எங்கிட்ட கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதுவே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா பட் அதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் தான் ப்ளவுஸஸ் ஒர்க்கே பண்ணுறோம். ஸோ அப்போ பண்ணும்போது என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் அத்தம் பெரிய ஃப்ரேமை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் ஓகே, மோஸ்ட்லி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பேன். ஓகே, நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்ற ஆரி ஒர்க்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து ப்ளவுஸஸ் கற்றுக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்ககிட்ட அந்த 18 இன்ச்சு ஃப்ரேம் இருந்து அதைவே நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ எங்களுக்கு ஆரி ஒர்க்கே தெரியாது. அப்படி இருக்கவங்க நான் வந்து எந்த மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ் வாங்குறது, எந்த மாதிரி ஃப்ரேம் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் தான் வந்து இந்த ப்ளவுஸஸே பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து ப்ளவுஸஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா. ஸோ அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேமு தான் வேணும். நம்ம பெரிய ஃப்ரேமை கொண்டே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னா நம்ம ப்ளவுஸோட உங்களுக்கு பேக் ஹைட்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சில பேருக்கு எல்லாமே 5, 16 அந்தளவுக்கு தான் வரும். அதனால என்னென்னா நான் 14 இன்ச்சு ஃப்ரேம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். உங்களோட ப்ளவுஸில் பேக்கோட ஹைட்டு ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் என்ன ஹைட் இருக்கோ ஸோ அந்த ஹைட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஃப்ரேம் வாங்கிக்கோங்க அப்படின்ற. ஓகேங்களா? உங்களுக்கு ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சிலேருந்து கிட்டத்தட்ட 18 இன்ச் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? 5, 6, 7, 8, 10, 12, 14, 16, 18 இந்த சைஸ் வரைக்கும் உங்களுக்கு உட்டனில் இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து அவைலபிள் தான். உங்களுக்கு பேக்குக்கு என்ன சைஸ் வந்து தேவையோ அந்த சைஸுக்கு ஏற்ற அளவுக்கு ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? எங்களுக்கு வந்து 14 இன்ச்சு தான், அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு 5 தான் வருது. அப்படிங்கும்போது நான் எந்த ஃப்ரேம் வாங்குறேன்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நீங்கள் 14 இன்ச்சு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த ஃப்ரேமில் வந்து ப்ளவுஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷோல்டர் கரெக்டாக போய் இந்த எண்டு கட்ட உட்காரும். அந்த நெக்கு பார்த்திங்கன்னா அந்த யூ ஷேப் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து நிற்கும். அப்போ ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வாங்கிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு எந்த ஃப்ரேம் வந்து தேவை. ஸோ ஸ்லீவு பார்த்திங்கன்னா உங்களோட நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் போடுவோம். மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த கை சுற்ற அளவுக்குள்ளே நம்ம வந்து ப்ளவுஸில் ஃபிக்ஸ் பண்ணும்போது சில பேருக்கு போகும், சில பேருக்கு போகாது. அப்போ பார்த்திங்கன்னா உங்களோட ப்ளவுஸோட உள்ளுக்கு வந்து கை சுற்ற எந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அதில் இருக்க ஃப்ரேம் வந்து அதுக்கேற்ற அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிடுவேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? 6 இன்ச்சு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த ப்ளவுஸுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதை பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸில் ஸ்லீவில் சென்டர் பார்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன ஃப்ரேம் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ரேமை வந்து அந்த ப்ளவுஸில் ஃபிக்ஸ் பண்ணுவோம், பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணணும். உள்ளே எக்ஸஸாக அந்த பேக் சைடு இருக்கிற வந்து கிளாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? 5 இன்ச் வாங்கினா வாங்கிக்கலாம், 6, 7 வரைக்கும் வாங்கிக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃப்ரேமை பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து ஸ்டாண்டு தேவையா? ஸ்டாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 18 இன்ச்சு ஃப்ரேம் மட்டும் இருந்தால் தான் நம்ம ஸ்டாண்டு வாங்கினீங்கன்னா ஸ்டாண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி 14 இன்ச்சு ஃப்ரேம் எல்லாம் வாங்கினீங்கன்னா அதுக்கான ஸ்டாண்டு இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே தான் பிடிச்சி நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி ஸ்டாண்டு வேண்டான்னு சொல்லிடுவேன். ஆரி ஒர்க்கு போடுறவங்ககிட்ட ஸ்டாண்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிடுவேன். பட் நான் கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ஃப்ரேம் வச்சு இந்த மாதிரி கையில் பிடிச்சி தான் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃப்ரேம் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ ஃப்ரேம் வந்து வாங்கிடுச்சு. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கிளாத்து எந்த கிளாத்து யூஸ் பண்ணுறது? மோஸ்ட்லி நீங்கள் வந்து பாப்ளின் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். பாப்ளின் கிளாத் இல்லாதவங்க நார்மலாக காட்டன் கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வந்து காசெல்லாம் போட்டு வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு நார்மலாக வந்து நீங்கள் பழகிறத அதனால் இந்த மாதிரி லைனிங் கிளாத் இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் கூட போடுங்க அப்படின்னு நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுவேன்.
உங்களால் பாப்டின் கிளாத் வாங்க முடியும், 1 மீட்டர் 100 ருபீஸ்க்கு வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுவே வாங்கிக்கலாம். முடியாதவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 30 ரூபா 35 ரூபாயில் வந்து ஒரு லைனிங் கிளாத் 1 மீட்டர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 மீட்டர் வாங்கினாலே போதும், உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுறேன் இந்த 1 மீட்டரில். ஓகேங்களா, கிளாத்து பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ரெக்யூஸ்ட் நீடில், எந்த நீடில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. ஓகேங்களா, ஸோ இதில் நான் உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா, அதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீடில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து சுகர் பீட்ஸு கட் பீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு அந்த பீட்ஸ் உள்ளே போகிற ஹோல்ஸில், அந்த பீட்ஸோட ஹோல்ஸில் உள்ளே போகிற அளவுக்கான நீடில் நமக்கு சைஸு தேவை. நான் காமனாக ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறது பார்த்திங்கன்னா நம்பர் 12 சைஸ் இருக்கிற நீடில் தான் கொடுப்பேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப மல்யூட்டாக இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பீட்ஸுமே போகணும், ஜர்தூசி வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து உள்ளே ஈஸியாக வந்து போயிடும். ஓகேங்களா, ஸோ அதுதான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரோஸ் ஃப்ளவர் எல்லாம் ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த ஆர்கான்ஸை ரிப்பன் வச்சு அதுக்கு வந்து நீடில் பார்த்திங்கன்னா நான் பெரிய சைஸ் நீடில் கொடுப்பேன். அந்த நீடில் சைஸு பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 18. ஓகேங்களா, ஸோ இந்த நீடில் இதில் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது, ஹோல்ஸும் நல்லா பெருசாக இருக்கும். ஏன்னா அந்த ரிப்பன் நமக்கு வந்து உள்ளே போகணும், உள்ளே போனால் மட்டும்தான் நம்ம வந்து ரிப்பன் வச்சு நம்ம ஒரு ஃப்ளவராக மேக் பண்ணுவோம். அது ஒரு கிளாஸில் பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்பர் 12 நம்பர் 18. ஓகேங்களா, இந்த 2 நீடில் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த 2 நீடி நாங்கள் வாங்கணுமா, இல்லாதவங்க எங்களுக்கு இந்த சைஸில் நீடி கிடைக்க மாட்டேது, இந்த நீடி நாங்கள் அதை பார்த்திங்கன்னா நம்பர் 12 சின்ன சைஸ் நீடியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து போட்டு ரொம்ப டிப் பண்ணி இது பண்ணிங்க அப்படின்னா அது உடஞ்சி போயிடும். ஏன்னா ரொம்பவே அது மெல்லிஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படிங்க நீங்கள் அது வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாக்ஸ் டைப் எம்ப்ராய்டிங் நீடில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுங்க கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைஸஸுமே அவைலபிள் தான். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா நீடில், அதை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்க அந்த பெரிய சைஸில் இருக்க நீடில் வந்து இதில் இருக்காது பார்த்தீங்களா. அப்போ வந்து இந்த நீடில் மட்டும் நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ வேணும்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸுமே இந்த மாதிரி பெரிய சைஸில் நம்பர் 18 சைஸில் இருக்கிற நீடில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நீடில் வந்து நான் பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா மெட்டல் ஒயரு. ஸோ இந்த இதுதான் மெட்டல் ஒயரும் சொல்லுவாங்க, ப்ரௌச்சஸ் கம்பியும் சொல்லுவாங்க, ப்ரௌச்சஸ் ஒயரும் சொல்கிறாங்க, ஸ்டீல் ஒயரும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி நேம் சொல்கிறாங்க இது. ஓகேங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ஒயருன்னு நீங்கள் சொல்லி வாங்கிக்கோங்க கடையில். இதில் உங்களுக்கு 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இது ஏன் 2 வெரைட்டிஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா இதில் ஃப்ளவர் நம்ம வந்து ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி பெட்டல்ஸ் தான் ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது இது ரொம்ப நமக்கு சன்னமான ஒயர் தான், ஒரு அளவுக்கு மீடியமானது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம், ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த கரெக்டான ஷேப் வரும். பட் என்ன அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இப்படின்னு எதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து டக்குன்னு அது பெண்ட் ஆகிடும். ஓகேங்களா, நமக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி பெண்ட் ஆகிடும். இன்னொரு ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, இதே மாதிரி தான் இருக்குது, சேம் இதே கலரில் இதே மாதிரி தான் கோல்டு காப்பரில் இருக்குது. அந்த ஒயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி இருக்குது, நான் ஒரு பெட்டல்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த கம்பியை வளைக்கவே முடியாது உங்களுக்கு, அந்தளவுக்கு ரொம்ப நம்ம பெண்டு பண்ணி வளைச்சா அது மட்டும்தான் அந்த ஷேப்புக்கான கொண்டு வர முடியும். ஓகேங்களா, இந்த கம்பி. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் பாருங்கள், அந்த சைஸை பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியுதா? ஸோ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் லேஸாக இருக்கும், பட் உங்களுக்கு நீங்கள் இப்படி நின்னாலுமே இந்த கம்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படினாலே நமக்கு அந்த வளைஞ்சிரும். பட் இது அப்படி இருக்காது. இந்த கம்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்படியும் போதுமே வளைச்சி ரொட்டேட் பண்ணி ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துடும். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்பி நம்ம வளைச்சி இது பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இதை கட் பண்ணுறது ஈஸியாக நம்ம நார்மலாக சிசர்லேயே வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனால் பட் இதை கட் பண்ணும்போது நம்ம சிசரில் கட் பண்ண முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்குது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நான் மோஸ்ட்லி இந்த மெட்டல் ஒயர் தான் நான் வந்து கொடுத்தேன். கோல்டு இதுலேயே அதுமாதிரி சில்வர் இருக்குது. ஓகேங்களா, இது கொடுத்த பட் என்ன அவங்க ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு ஃப்ளவர் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம், அது சுற்றவே மாட்டேன், ரொம்ப டைட்டாக இருக்குது மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து நான் வந்து இந்த ஒயர் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா, ஸோ பிகினர்ஸ்க்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் போட்டு முடித்து பழகிற வரைக்கும் இது ஓகே தான் உங்களுக்கு. நீங்கள் ப்ளவுஸில் போடும்போது கண்டிப்பாக
இந்த மாதிரி மெட்டல் ஒயர் தான் நீங்கள் வாங்கணும். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மெட்டல் ஒயர் தான் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ளவரை ரெடி பண்ணி ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்களாக போய் அந்த மெட்டல் ஒயர் பிடிச்சி அமுத்தி நல்லா நான் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணினா மட்டும்தான் அது வந்து வளைஞ்சு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு இப்படின்னு தொட்டாமே டக்குன்னு வளைஞ்சிடும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ ப்ளவுஸில் போடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி மெட்டல் ஒயர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிள். அதேமாதிரி கோல்டு சில்வர் 2 கலர்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெட்டல் ஒயர்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர் இதுவும் ஃபோட்டோ எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி கிடைக்கும், இந்த மாதிரி வாங்கிக்கிட்டான்னு சொல்லி வாங்குறாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ஒயர் கிடையாது, இது காப்பர் ஒயர். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஒயர். இது நம்ம ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த பீட்ஸு சீக்வன்ஸில் பீடட் ஒர்க்குக்காக நம்ம ஃப்ளவரெலாம் ரெடி பண்ணி பார்த்திங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான காப்பர் ஒயர் இது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா கோல்டு சில்வர் காப்பர் 3லேயுமே இருக்கும். இது கம்பின்னு சொல்லுவாங்க, காப்பர் ஒயர் கம்பின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அது என்ன ஷேப் வளைச்சாலும் வளைச்சிக்கலாம். ஈஸியாக பீட்ஸ் எல்லாம் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணி சின்ன சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொண்டு வரலாம். பீடு ஒர்க்குக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரௌச் ஒர்க்கு அந்த ஃப்ளவர் அந்த ஒவ்வொரு பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.4, 2, 3, 6 இந்த மாதிரி எல்லா சைஸ்லையுமே உங்களுக்கு எல்லா சைஸ்லையுமே இது வந்து மீடியமாக சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் உங்களுக்கு இதில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இது நம்ம வந்து அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒயரை வச்சு நம்ம எப்படி வந்து சின்ன சின்ன பீடட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது அப்படின்னு பீடட்ஸ் ஃப்ளவர்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு சொன்னு நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் ஒயரை யூஸ் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக இந்த லேஸாக இருக்க மெட்டல் ஒயரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக சிசரே போதும். ஓகேங்களா? ஸோ நான் இன்னொன்று காமிச்சேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயரெல்லாம் இந்த மாதிரி ஒயரில் கட் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு கட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இதில் மார்க்கெட்டில் அவைலபிள் தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு கட்டர் வாங்கி இது கட் பண்ணால் மட்டும்தான் கட் பண்ணணும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு கட்டரில் வந்து இந்த மாதிரி சிசரில் வந்து இந்த ஒயர் கட் பண்ண முடியாது. நார்மலாக இருக்க ப்ரௌச் ஒயர் கம்பி வேணால் அது வேணால் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்காட்டிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு கட்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக்கிங் கிளாத். ஸோ ஸ்டாக்கிங் கிளாத்தில் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிள் தான். ஓகேங்களா? என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே அவைலபிள். இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டு, ஸ்கை ப்ளூ, பிங்க்கு, க்ரீன்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இதில் பார்த்திங்கன்னா லைட் க்ரீனு, இது டார்க் க்ரீனு. ஸோ இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக. இது பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டாக்கிங் கிளாத் இருக்குது. நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்னர் கட்டதை நம்ம வந்து அந்த மெட்டல் ஒயர் வச்சு ஒரு ஃப்ளவரை ரெடி பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்து இழுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா நல்லா செப்பரேட்டாக நல்லா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? மெதுன்னு இருக்குது நல்லா. இதில் தான் நம்ம அந்த மெட்டல் ஒயர் வச்சு ஒவ்வொரு ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி இழுக்க நமக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு இதில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மெட்டல் ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்து இந்த மாதிரி ஓகேங்களா? ஸோ ஒரு கார்னர் கட்டு யூஸ் பண்ணணும். நீங்கள் எடுத்து சென்டருக்கெல்லாம் போகக்கூடாது, கார்னர் கட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கார்னர் கட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த முறுக்கி இருக்கும் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி இந்த எண்டு பார்ட் வந்து கீழே தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கீழேக்குமா வச்சுட்டு இது இப்படி ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக நல்லா வந்து இந்த மாதிரி கிளாத்தை பிடிச்சி கீழே இழுத்துட்டு ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த மெட்டல் ஒயரில் ஸ்டாக்கிங் கிளாத்து ஃப்ளவர் ரெடி பண்ணுறது. இதில் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்குது. உங்களுக்கு சிங்கிள் கலராக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் கலராகவே வந்து இருக்குது. ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து ரெட் கலரில் இருக்குது. டபுள் கலராக வேணும்னா இந்த மாதிரி டபுள் கலர்ஸ்லேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாதி வரைக்கும் உங்களுக்கு ப்ளூ இருக்குது, பாதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் இருக்குது. இன்னொரு டபுள் ஷேட் மாதிரி இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ஸில் இந்த மாதிரி டபுள் கலரில் இருக்க ஸ்டாக்கிங் கிளாத்தில் தான் இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது, எல்லா கலர்ஸுமே இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரீனு லைட்டாக எல்லோ காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பியூர் எல்லோ அண்டு ஒயிட் காம்பினேஷன்ஸில். இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அண்ட் ரெட்டு. ஓகேங்களா? இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா க்ரீனு எல்லோ காம்பினேஷன். இது ஃபுல்லாக பிளைன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கிளாத்தில் வேணுமோ அந்த மாதிரி கிளாத்தில் நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங் கிளாத். த்ரெட்டு தான் பார்க்க போகிறோம், எந்த த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு.
ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மல் த்ரெட்டு தான் ஓகேங்களா. நம்ம நார்மலாக டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுற த்ரெட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளூ வந்து நமக்கு தேவைப்படும். எதுக்கு அப்படின்னா நான் ஃப்ரேமில் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பி நமக்கு த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு கேப் அளவுக்கு விட்டுட்டு தான் நான் கட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா சில பேர் பிகினர்ஸாக இருக்குது ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணிங்க, ரொம்ப நல்லா ஸ்டிச் பண்ண மாட்டீங்க. அப்போ என்னென்னா பிரிஞ்சுட்டு வந்துடும் ப்ளவுஸ்லேயே பண்ணும்போது. அதுக்கு பேக் சைடு வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ண சொல்லிக்கிறேன். அடுத்து உங்களுக்கு ஸ்டோன்ஸு எதாவது வந்து அப்ளை பண்ணுறதா பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டாக்கிங் கிளாத்தே ஃப்ளவர் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படிங்கும்போது என்னென்னா அந்த பேக் சைடு அதை பார்த்திங்கன்னா இந்த பெட்டல்ஸில் பேக் சைடு லைட்டாக வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு க்ளூ கொடுத்து அந்த மாதிரி கிளாத்தில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் குழுவே யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு அட்வான்ஸில் யூஸ் பண்ணுவோம் 7000 B7000 குழு ஓகேங்களா. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டுறதுக்கு அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக வந்து இந்த க்ளூ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெட் கிளாத். ஸோ இந்த மாதிரி நெட் கிளாத்தில் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்குது. இந்த நெட் கிளாத்தில் வச்சு நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் மேக் பண்ணது எல்லாமே நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். நெட் கிளாத்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சாட்டின் கிளாத். ஸோ சாட்டின் கிளாத் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயே நிறைய ஃப்ளவர்ஸ் நான் மேக் பண்ண சொல்லி கொடுப்பேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா டபுள் ஷேடாகவும் இருக்குது, நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொரன்னு இருக்குது. அந்தளவுக்கு கலர் தெரியாது ஆப்போசிட் சைடு. உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்க. அப்படியே ராயல் லுக்கு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் நம்ம மேக் பண்ணுறது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பேன். இது நிறைய ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணலாம். 3D ஃப்ளவரை ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இந்த கிளாத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் தான். நெட் கிளாத்லேயும் உங்களுக்கு எல்லா கலர்ஸும் அவைலபிள் தான். எது வேணுமோ நீங்கள் அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா சாட்டின் ரிப்பன், ஆர்கான்ஸா ரிப்பன் ஓகேங்களா. சாட்டின் ரிப்பன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு இது 1 இன்ச்சு, அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது சாட்டின் ரிப்பன். நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். சில பேர் என்னென்னா அந்த நார்மலாக இந்த மாதிரி சின்ன ஒரு ரோலில் வந்து வாங்கிடுங்க சாட்டின் ரிப்பன். அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லேஸாக, அது வந்து நார்மல் ரிப்பன் மாதிரி தான் ஓகேங்களா. சாட்டின் ரிப்பன் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரிப்பன் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி வந்து வாங்கிக்கேன். நார்மலாக உங்களுக்கு 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க வசதி, அந்த மாதிரி வாங்கிடாதீங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோலே வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபீஸ்க்கு மேலே தான் இருக்குது. 90 ரூபீஸ் 120 அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா. இதில் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் தான். இது 1 இன்ச்சு, இது 1/2 இன்ச் ஓகேங்களா. இதுலேயே நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறது எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற ப்ளவுஸஸில் ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்கான்ஸா ரிப்பன். ஆர்கான்ஸா ரிப்பன் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டட் மாதிரி இருக்கும். பட் நெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஹோல்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கேப் தெரியாது ஓகேங்களா. ஸோ இதுலேயே நிறைய ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணுறது கலர்ஸும் உங்களுக்கு அவ்வளோ நிறைய கலர்ஸும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1 இன்ச் அண்டு 1/2 இன்ச் ஓகேங்களா. ஸோ இதில் 2 நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டரிங் மிஷின். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லிக் கொடுப்பேன். பேசிக்கில் உங்களுக்கு நான் என்னோடய மெட்டீரியல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸ்லேயும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஷோல்டரிங் மிஷின் ஓகேங்களா. ஷோல்டரிங் மிஷின் சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் லெவல் 3D டைப்புக்கு யூஸ் பண்ணும்போது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து சாட்டின் கிளாத்லேயும் வந்து நம்ம ஏதோ ஃப்ளவர்லாம் மேக் பண்ணும்போது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆரி ஒர்க்கு போடுவீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல் தான். அதில் பார்த்திங்க அப்படின்னா 3D அவுட்லைன் 3D டைப் நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஒர்க்குக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். பட் என்ன யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் இது ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா ஷோல்டரிங் மிஷின் சொல்லுவாங்க. இதில் நம்ம பேசிக் டு அட்வான்ஸ் ரெண்டுக்குமே வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். இது எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொண்டு வரது எல்லாமே வந்து நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பீகாக் பென்டன், பட்டர்ஃப்ளை பென்டன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது பீகாக் பென்டன். இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு ப்ளவுசஸில். பீகாக் பென்டன், பட்டர்ஃப்ளை பென்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. பீகாக் இந்த மாதிரி இருக்குது, பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி இருக்கும். பீகாக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சைடில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வழியாக வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுவேன் கிளாத்தில். பட்டர்ஃப்ளைலேயும் உங்களுக்கு இந்த நேரத்துக்கு வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரோச் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த பீகாக்கு பட்டர்ஃப்ளை எல்லாமே நான் உங்களுக்கு நார்மலாக வந்து பட்டர்ஃப்ளை வச்சு ஒரு ஒர்க் போட்டிருப்பேன், பீகாக் வச்சும் ஒர்க் போட்டிருப்பேன். ஸோ பீகாக் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து லோரியல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது பேர்
இது கொஞ்சம் காஸ்ட்லி வைஸ் அதிகம் தான். பட் உங்களுக்கு இதில் எல்லா கலர்ஸுமே இருக்குது. ரெட்டு, க்ரீனு, எல்லோ, ப்ளூ, அந்த மாதிரி ஆரஞ்சு, பிங்க்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிள் தான். நார்மலாக காமனாக வந்து எல்லா ப்ளவுஸுக்கு சூட் ஆகிற மாதிரி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பேர்ல் கலரில் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, ஒயிட் மாதிரி வாங்கிக்கோங்க லோரியல். ஸோ இதில் வச்சு நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுவோம். பீகாக் சுற்றி ஒரு ஃபெதர்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணுவோம். சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்க்கு சென்டரில் இதெல்லாம் கொடுத்தோம்னா பார்க்கறதுக்கு ஒரு லுக்கு செமையாக இருக்குது. ஸோ இது பேர் பார்த்திங்கன்னா லோரியல். ஓகேங்களா, இது நம்ம வந்து பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ரோப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு கலர் இருக்குது, எல்லா கலர்ஸ் இருக்குது, டபுள் ஷேடு மாதிரியும் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை வச்சு நம்ம வந்து ப்ரோச் ஒர்க்கில் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஃப்ளவர் எப்படி ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ரவுண்டாக வச்சு நம்ம வந்து கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த கோல்டன் கலர் ரோப்பு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, இல்லை கோலன்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிள். இது வந்து நம்ம ரெடிமேடாக ஒரு ஃப்ளவராக வந்து ரெடி பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சின்ன சைட்லெலாம் வந்து ஃப்ளவர் சைடில் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம் இது வந்து. ஓகேங்களா, ஸோ இது ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு இதில் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஒவ்வொரு பெட்டல்ஸும் நம்ம ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி நான் இன்னொரு கலரில் காமிக்கிறேன் பாருங்கள். இது ரெட் கலரு. ஸோ இந்த மாதிரி இது எப்படி பிரிக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சைடில் தான் வந்து இந்த மாதிரி பிரித்து கொண்டு வரோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பிரித்து எடுப்போம். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கம்பி மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த கம்பியை மட்டும் இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஃப்ளவர். ஓகேங்களா, ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஃப்ளவர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஃப்ளவரில் வர இந்த இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ். ஓகேங்களா, இதே நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்லி கொடுத்தேன். இது அழுங்காமல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், அழுங்காமல் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கோல்டன் கலர் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவருக்கு இந்த இது பார்த்திங்கன்னா ரெட் கலருக்கு இந்த மாதிரி க்ரீன் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் கோல்டன் கலர் இந்த ஃப்ளவர் வாங்கினீங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் இந்த ஃப்ளவர் இருக்குது. இது செமையாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வச்சுங்க கூட இதுக்கு மேலே சின்ன ஃப்ளவராக ஓகேங்களா ஃப்ளவர்ஸ் வச்சு பீட்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதையும் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இது கோலன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இதில் எல்லா கலர்ஸுமே வந்து அவைலபிள் தான். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன சீக்வன்ஸ் இதில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிள் தான். ஓகேங்களா, நான் காமனாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கலர் காமிக்கிறேன், பட் எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் தான் இந்த மாதிரி. ஓகேங்களா, இது ஸ்மால் சைஸ் ஃப்ளவரு, இது பார்த்திங்கன்னா பிக் சைஸ் ஃப்ளவர், அதுலேயே பெரிய சைஸ் ஃப்ளவர் இது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸ் ஃப்ளவரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே வந்து அவைலபிள் தான். ஓகேங்களா, இந்த ஃப்ளவருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜமிக்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆரி ஒர்க் யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா இந்த ஜமிக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஜமிக்கிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ளவர், இது கொஞ்சம் எம்போஸர் தூக்குற மாதிரி இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஜமிக்கி உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃப்ளவர் டைப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் நம்ம வந்து பீட்ஸுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஹேங்கிங் மாதிரி பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் ஃப்ளவர், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது வச்சுமே நம்ம வந்து ப்ரோச் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் எப்படி இதை சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இதே வந்து நம்ம கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு சென்டரில் பீட்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஃப்ளவர் சீக்வன்ஸ் இப்போ காமிச்சு பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸு அதையும் கூட கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து நிறையா இருக்குது மார்க்கெட்டில். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் சீக்வன்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. நான் உங்களுக்கு இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லீவ் சீக்வன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லீவ் சீக்வன்ஸில் உங்களுக்கு இதில் 3 வெரைட்டிஸ் நான் வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா லீவ் சீக்வன்ஸ் நமக்கு எப்போவுமே டபுள் ஹோல்ஸ் தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டு மெத்தட். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் ஹோல்ஸ் இருக்குது, ஸ்மால் சைஸு லீவ் சீக்வன்ஸ். நம்ம மோஸ்ட்லி இது வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகேங்களா, இதில் டபுள் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம வந்து டியூப் பீட்ஸு இல்லை சுகர் பீட்ஸு கட் பீட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்மால் சைஸு. அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ். ஓகேங்களா, மீடியம். இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில். ஸோ அதை விட ஒரு இன்ச் வந்து அதை விட கொஞ்சம் ஒரு சைஸு பெருசாக இருக்குது. ஓகேங்களா,
இதுவும் அதே மாதிரி தான். இதுலேயும் உங்களுக்கு வந்து எல்லா கலர்ஸும் அவைலபிள் தான். ஸ்மால் சைஸ்லேயும் எல்லா கலர்ஸும் அவைலபிள் தான். இது பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இது ரொம்பவே அழகாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் எல்லா கலர்ஸ்லையும் இருக்குது. இது கொஞ்சம் அகலமாகவும் இருக்குது, பெரிய சைஸ். ஓகேங்களா, ஸ்மால் சைஸு, மீடியம், பிக் சைஸ் மூணுமே வந்து உங்களுக்கு இதில் அவைலபிள் தான். ஓகேங்களா, இந்த லீவ் சீக்வன்ஸில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூப் பீட்ஸை நான் காமிக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ டியூப் பீட்ஸு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச் டியூப், 1.5 இன்ச்சு டியூப் பீட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு 1.5 இன்ச் இருக்குது, 1 இன்ச் இருக்குது, 1/2 இன்ச் 3 வெரைட்டிஸில் இந்த டியூப் பீட்ஸ் இருக்குது. உங்களுக்கு கோல்டன் கலர் இந்த மாதிரி இருக்குது, சில்வர்லேயும் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா இன்னொரு அந்த கலர்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டார்க் கலர்ஸ்லேயும் இருக்குது, அவைலபிள் தான். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 1/2 இன்ச் மூணுலேயுமே வந்து அவைலபிள் தான். இது பார்த்திங்கன்னா 1/2 இன்ச். ஓகேங்களா, ஸோ டியூப் பீட்ஸு. இது டியூப் பீட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன ஸ்மால் சைஸ் 1/4 இன்ச் கேப். ஓகேங்களா, ஸோ இந்த டியூப் பீட்ஸு உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிள் தான் இருக்குது. இதுலேயுமே கோல்டு, காப்பர்ஸு, சில்வரு, ரெட் கலர், க்ரீன் கலர், ஆரஞ்சு எல்லாமே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கட் பீட்ஸு இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லையும் அவைலபிள் தான். ஓகேங்களா, இதெல்லாமே வச்சு நம்ம வந்து ப்ரோச் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மிரர்ஸில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வெரைட்டிஸ் காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மிரர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மீடியமான சைஸு, டபுள் ஹோல்ஸ் இருக்காது. ஓகேங்களா, உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்குது, மேலே கீழேன்னு டபுள் ஹோல்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஹோல்ஸில், இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹோல்ஸில் மீடியமான. நம்ம பார்த்திங்கன்னா ஸ்மால் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ஹோல்ஸ் இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹோல்ஸ். ஓகேங்களா, இதுலேயும் உங்களுக்கு வந்து எல்லா கலர்ஸும் அவைலபிள் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா அடுத்த சைஸ், அதை விட சின்ன சைஸ் இந்த மாதிரி. ஓகேங்களா, இதுலேயே சிங்கிள் ஹோல்ஸ் இருக்கிறது. அதே மிரர்ஸில் இதெல்லாமே பிளாஸ்டிக் மிரர் தான். ஓகேங்களா, ஸோ இது ஸ்மால் சைஸ் ரிங்கு. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸு மிரர். ஓகேங்களா, இதுலேயே நம்ம வந்து ஒரு லீஃப் மாதிரி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டபுள் ஹோல்ஸ் இருக்கிற லீஃப் சீக்வன்ஸ் பார்த்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹோல்ஸ் லீஃப் சீக்வன்ஸ் உங்களுக்கு வேணுன்னா கிடைச்சா ஓகே, கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் இந்த மாதிரி சிங்கிள் ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட்டர் வச்சு சென்டரில் இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லீஃப் டைப் கிடச்சிரும். ஓகேங்களா, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து லீஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரவுண்டாக வேணாலும் மிரர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு எல்லா சைஸுமே அவைலபிள் தான். இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ், அதே சீக்வன்ஸில் பெரிய சைஸ். ஸோ இந்த மாதிரி இது லைட் வெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் கிளாஸ் டைப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் மிரர். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா கிளாஸ் டைப் ரவுண்ட் மிரர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி தான் இருக்குது, கிளாஸ் மாதிரியே இருக்குது, டபுள் ஷேடாக மாதிரி இருக்குது, பிங்க் அண்டு ஒயிட் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஃப்ளவராக நம்ம மேக் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஹோல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் நெட் கிளாத் வந்து ஃபோல்டு பண்ணி அதுலேயும் ஃப்ளவராக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதுலேயே நான் வந்து ஃப்ளவர்ஸில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா ரிங்கு டைப். ஓகேங்களா, ஸோ ரிங்கு டைப்பில் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது, எந்த மாதிரி மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா கோல்டன் ரிங்கு. ஓகேங்களா, ரிங்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ரவுண்ட் ஷேப்பில், இது கோல்டன் கலர். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரோச் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது நார்மலாக பிளாஸ்டிக் ரிங்கு. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா, ஸோ அதில் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சுமே நம்ம வந்து சின்ன சின்ன ப்ரோச் ஒர்க் மாதிரியும் பண்ணிக்கலாம். இது நார்மலாக அந்த கோல்டு ரிங்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஸ்மால் சைஸ். ஓகேங்களா, அது பெரிய சைஸு, ஸ்மால் சைஸு. இது வந்து ஒரு டைப். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு நம்ம வந்து ப்ரோச் ஒர்க் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ரெடிமேடாகவே இருக்குது. உங்களுக்கு பிளாஸ்டிக் இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ரிங்கு தான். உங்களுக்கு பிளாஸ்டிக் ரிங்கு வாங்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஷேட்லேயும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி தனியாக வந்து உங்களுக்கு கடையில் விற்கிறாங்க. ஸோ இது வாங்கி இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து க்ரோஸா ஒயர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ரோஸா ஒர்க் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் ஒர்க்கும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் ரிங்கு வாங்கிட்டு உங்களுக்கு என்ன கலர்ஸில் வேணுமோ அந்த கலர்ஸ் மேலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன்.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேடாகவும் விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரோஷா ஒர்க் பண்ணி அந்த பிளாஸ்டிக் ரிங்கில் இந்த மாதிரி ரெடிமேடாக விற்கிறாங்க. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி ஒர்க் பண்ணின ரிங்கு. நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அது இதில் அந்தளவுக்கு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஜரி ஒர்க்கில் பண்ண கோல்டன் கலர். ஓகேங்களா. பிளாஸ்டிக் ரிங்கு. இது பார்த்திங்கன்னா ரெட் கலர். உங்களுக்கு இதில் வந்து எல்லா கலர்ஸுமே அவைலபிள் தான். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு தெரியுது அந்த சைட்லாம் பாருங்களே. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கு ரிங்கு தான். ஓகேங்களா. ஸோ இந்த சைடில் பாருங்கள் இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். ஸோ அதனால் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரிங்கு வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த டிசைன் எப்படி பண்ணுறது அவங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாமே அட்வான்ஸில் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரிங்கு நம்ம வாங்கி வச்சிட்டாலே போதும். நம்ம இந்த மாதிரி சில்க் த்ரெட் மெட்டீரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதை வச்சு இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு இது வந்து ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இதில் மார்க்கெட்லேயும் எல்லா கலர்ஸ்லேயும் வந்து அவைலபிள் தான். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. கோல்டு கலர் இருக்குது, இந்த மாதிரி ரெட் கலரில் க்ரீனு எல்லா கலர்ஸுமே வந்து அவைலபிள் தான். ஓகேங்களா. இல்லை நார்மலாக இந்த ஒர்க் உங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரிங்கு ரெடிமேடாக வாங்கி வச்சுட்டு அதுலேயும் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா நம்ம ஷெல் பீட்ஸ் தான். ஷெல் பீட்ஸில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி 3 வெரைட்டிஸ் நான் வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா. இது எல்லாமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ்லேயும் அவைலபிள் தான். இது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஷெல் பீடு ஒயிட் கலர். ஸோ இந்த மாதிரி நார்மலாக கிளாஸ் டைப் இருக்க மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நார்மல் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இந்த ஷெல் பீட்ஸில் அவைலபிள் தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா கலர்ஸுமே அவைலபிள். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா அந்த ஷெல்பியில் மேலே அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் கொடுத்துருப்பாங்க. அவுட்லைன் கொடுத்தது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஃப்ளவர் மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கிங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. இந்த ஷெல் பீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி வைஸ் அதிகம் தான். இது ரொம்ப ஷைனிங்காக கிளாஸ் டைப்பு செம்மையாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குவோம் மல்டி கலர்ஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ப்ளவுஸுக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. டிஃப்ரெண்ட்டாக நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஷெல் பீடு. ஓகேங்களா. உங்களுக்கு இதில் 3 வெரைட்டிஸ் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த 3மே வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதை நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா ஷெல் பீட்ஸ் டைப் மாதிரி தான் பிளாஸ்டிக். ஓகேங்களா. பிளாஸ்டிக் ஷெல் பீட்ஸ்னு சொல்லுவாங்க இது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளவராக வந்து ரெடி பண்ணி கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஹோல்ஸ்லேயே ஊசி குத்தி எடுத்துகிட்டு இன்னொரு ஹோல்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் கேப்பில் வந்து நம்ம டியூப் பீட்ஸு, கட் பீட்ஸு, சுகர் பீட்ஸு, இல்லை ஃப்ளவர் சீக்வன்ஸு, லீவ் சீக்வன்ஸு இது எல்லாமே கொடுத்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஷெல் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு எல்லா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி டபுள் ஷேடும் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு சென்டரில் வந்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 5mm பீடு 3mm பீட்ஸ் எடுத்துக்கிற கோல்டன் கலரில் உங்களுக்கு மல்டி கலர்ஸ்லையும் இருக்குது. நார்மலாக காமனாக எல்லா கலர்ஸுமே அவைலபிள் தான் இருக்குது. சைஸு உங்களுக்கு அதுமாதிரி 5mm 8mm வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு அதுக்கும் மேலே பெரிய சைஸ் எல்லாமே இருக்குது. நம்ம மோஸ்ட்லி 5mm 6mm இல்லை 8mm இது மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இது சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். சின்ன சின்ன லீவ் சீக்வன்ஸ்குள்ளே சென்டரில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டல் பீட்ஸு. ஸோ கிறிஸ்டல் பீட்ஸில் உங்களுக்கு 3 வெரைட்டிஸ் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பீட்ஸு நம்ம ஹேங்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகேங்களா. இதுலேயும் உங்களுக்கு ரவுண்ட் டைப்பு இருக்குது. இந்த மாதிரி மெத்தட் வேணாலும் இந்த டைப் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா மீடியமான சைஸு, இது கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஹேங்கிங் டைப் மாதிரி. ஓகேங்களா. இதுலேயே பார்த்திங்கன்னா கீழே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸு எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஹேங்கிங் டைப். இது வந்து அப்படியே நம்ம டேரெக்டாகவே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ரெட் கலரு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து கீழே வந்து லாக் பண்ண மாதிரி பீட்ஸ் கொடுத்து வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு இதுலேயும் எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் பீட்ஸ் டைப்பும் இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்டல் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் அதிகம் தான். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா டேப்லெட் பீட்ஸ். ஸோ டேப்லெட் பீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஹேங்கிங் டைப்பும் கீழே வந்து உங்களுக்கு சுகர் பீட்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. கிறிஸ்டலில் நான் காமிச்ச பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சேம் அதே மாதிரியும் வந்து உங்களுக்கு இந்த டேப்லெட் பீட்ஸும் கீழே அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஹேங்கிங் டைப் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த மாதிரி நார்மலாக வேணும்னா இந்த மாதிரி நார்மலாக
இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது டேப்லெட் பீட்ஸ். இதில் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் தான். இது பார்த்திங்கன்னா அதோட ஸ்மால் சைஸ் ஓகேங்களா. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு எல்லா கலர்ஸும் அவைலபிள் தான். டேப்லெட் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிளிப் ஸ்டோன்ஸ். கிளிப் ஸ்டோன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திலகம் ஷேப்பு, இந்த மாதிரி லீஃப் டைப்பில், ரவுண்ட் ஷேப்பில் எல்லா வெரைட்டிஸ்லையும் இருக்குது. உங்களுக்கு பிக் சைஸு, ஸ்மால் சைஸு எல்லாமே இருக்குது ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டோன்ஸில் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. உங்களுக்கு இந்த சைடில் வந்து 4 பக்கம் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு வழியாக ஊசி குத்தி எடுத்திங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு உங்களுக்கு ஊசி வெளியே வந்துடும். ஸோ ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி வைஸ் அதிகம்தான். இது நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாக்கிங்கில் ஃப்ளவராக ரெடி பண்ணுறோம் அப்படின்னா சென்டரில் வந்து அந்த ஃப்ளவர்ஸில் கொடுத்து அதுக்கு மேலே இது கொடுத்துக்கலாம். இல்லை ஃப்ளவர்ஸ் கொடுக்காம இது இங்கோட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவும் ஒர்க் பண்ண அப்படின்னா இது கிளிப் ஸ்டோன்ஸ். இதே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீஃபில் ஒவ்வொரு வெரைட்டிஸ் கொஞ்சம் காமிக்கிறேன் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் லீஃப் தான். இது வந்து ஒரு டைப் ஆஃப் லீஃப். ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா. இதுலேயே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாக்கிங் கிளாத் ஃப்ளவரோ அப்படி இல்லை அப்படின்னா சாட்டின் கிளாத்தில் வந்து நீங்கள் ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ரோஸ் டைப் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளவர் சைடில் இந்த மாதிரி லீஃப் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு டைப்பு. உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டைப்பு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துமே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு டைப்பு ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா லோட்டஸ் டைப்பில் இருக்கிற ஃப்ளவர். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த லோட்டஸ் எல்லாம் எப்படி இருக்கும். ஸோ அதோட பெட்டல்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இப்படி எம்போஸில் தூக்குன மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுலாம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நான் ரெடி பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் ஏற்கனவே வீடியோஸில். ஸோ இதில் வச்சு நம்ம ஒரு ஃப்ளவராக வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லையும் அவைலபிளாக இதில் மல்டி கலர்ஸே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹோல்ஸ் வழியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சு இப்படியும் கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எப்படி வேணால் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பீகாக்கோட பெட்டஸ் மாதிரி. இதில் அதே மாதிரி தான் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் தான். ஸோ இந்த மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்குது. இதெல்லாம் வச்சு சின்ன சின்ன ப்ரோச் ஒர்க்கில் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ மல்டி கலர்ஸில் அதே மாதிரி காமனாக எல்லா கலர்ஸுமே அவைலபிள் தான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இதுலேயும் வந்து நமக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதெல்லாமே ரெடிமேடாக இருக்குது. ஸோ அட்வான்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த சிங்கிள் ஷீட் வச்சு இந்த மாதிரி பெட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வேணுனாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதில் அட்வான்ஸில் நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர். ஸோ ஃப்ளவர்ஸில் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிள். இது பார்த்திங்கன்னா நார்மலாக காமனாக இருக்கிற ஒயிட் கலர் ஃப்ளவர் ஓகேங்களா. இது ஃபுல்லாக ஒயிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலராக வேணும்னாலுமே நான் இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா லைட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ப்ரௌச் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரியும் நம்ம வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேர்ல் டைப்பில் ஒயிட் கலர் ஃப்ளவர் ஓகேங்களா. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் ஃப்ளவர். இது மல்டி கலர் ஃப்ளவர்ஸ். இதெல்லாமே வந்து ரெடிமேடாகவே இருக்கும் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் ஓகேங்களா. இது நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கிங் கிளாத்லையோ இல்லை நெட் கிளாத்லையோ எதுலேயோ ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணுறோம். சின்ன சின்ன பீட்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஃப்ளவர்ஸ் சென்டரில் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ஃப்ளவர். ஸோ இந்த மாதிரி ரெடிமேடாக நமக்கு இருக்குது கோல்டன் கலர் ஓகேங்களா. ஸோ இது காமனாக எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ஃப்ளவர்லேயே மல்டி கலர்ஸ் இருக்குது ஓகேங்களா. அதையும் நாங்கள் வந்து காமிக்கிறேன். நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஃப்ளவருக்கு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி ஃப்ளவர் தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டு வித் பேர்ல் டைப்பு. இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். பட் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாஸ் டைப் மாதிரி இருக்குது. இது ரெடிமேடாகவும் இருக்குது. இதில் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் தான் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர் ஓகேங்களா. ஸோ இதுலேயே அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒயிட் கலரில் பேர்ல் டைப்பும் இருக்குது. காமனாக எல்லா கலர்ஸ்லையும் அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி ஒயிட்டும் அதே மாதிரி கிளாஸ் டைப்லையும் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஹேங் ஃப்ளவருக்கு சென்டரில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து காமனாக இது சின்ன சைஸு ஃப்ளவர்ஸ் ஓகேங்களா. இது வந்து நம்ம காமனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
எல்லா கலர்ஸுமே அவைலபிள் தான். ஸோ உங்களுக்கு ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பார்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வெரைட்டிஸில். ஸோ இந்த ஃப்ளவரில் இதில் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் தான். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸில் ரெடிமேடாக வந்து இந்த மாதிரி லீஃப் டைப்பில் ஃப்ளவர் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸில் அவைலபிள். அதேமாதிரி டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்று நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான மெட்டீரியல்ஸு. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நான் மோஸ்ட்லி இதில் இருக்க பார்த்தீங்கன்னா 48 ப்ராடக்ட்டு அது வித்து அந்த ஷோல்டரிங் மிஷினோட வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? அதேமாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் தாராளமாக. ஸோ இது பார்த்திங்கன்னா பேசிக் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸு. இதை வச்சு நம்ம சின்ன சின்ன ஃப்ளவர்ஸு, ஸ்டாக்கிங் கிளாத்தில், ஆர்கான்ஸா ரிப்பன், சாட்டின் ரிப்பன், ஸோ இந்த மாதிரி லீவ்ஸில், ஃப்ளவர்ஸில், ஷெல் பீட்ஸில் இதில் எல்லாத்தையும் வந்து நம்ம மெட்டல் ஒயரில் வச்சு ஸோ டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் எல்லாமே நான் வந்து பண்ணியிருக்கோம். பேசிக்கில் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 58 டிசைன்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அட்வான்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறது, அடுத்து பார்த்திங்கன்னா MDF போர்டு யூஸ் பண்ணி பண்ணுறது, 3D டைப்பு, அடுத்து பார்த்திங்க அப்போ ரெசின் ப்ரோசஸ், மெட்டீரியல் மேக் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சின்ன சின்ன டிசைன்ஸில் எப்படி பண்ணுறது வந்து யூடியூப்பில் உங்களுக்கு பப்ளிக்காகவும் போட்டுட்டு, ஸோ அந்த வீடியோஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான மெட்டீரியல்ஸ். இதில் இருக்கிற வெரைட்டிஸ் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ்னு பார்த்தாச்சு. ஸோ நீங்களே இதை வச்சு இந்த மாதிரி ஸ்டாக்கிங் கிளாஸ் ஃப்ளவர்லாம் ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ ஓகேங்களா? அதுவுமே மெட்டல் ஒயர் வாங்கும்போது பேசிக்காக நீங்கள் வாங்கும்போது நான் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் காமிச்சு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஒயரில் நார்மலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மெட்டல் ஒயர் வேணுனாலும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க மெட்டல் ஒயர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ எடுத்தது, பட் இன்னும் நமக்கு அப்படியே தான் இருக்குது. எந்த கலர் சேஞ்சஸும் நமக்கு வந்து ஆகவே இல்லை எனக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெண்டும் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் அட்வான்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படிங்க நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா?